Hi friends, நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ணி சம்முலாம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ அதில் கண்டினியூஷன் தான் இது வந்து கொஷின் நம்பர் 5. வாங்க என்ன கொஷின் பார்ப்போம், சால்வ் பண்ணுவோம். கொஷின் பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.289 தென் டிவைடட் பை 0.00121 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை சால்வ் பண்ணி பார்ப்போம். இந்த கொஷினும் கவர்மெண்ட் எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ்லாம் 1999ல். வாங்க சால்வ் பண்ணி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டெசிமல் வேல்யூவாக கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்று பவர் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக பாயிண்ட் கேன்சலேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆல்ரெடி நான் வீடியோலாம் போட்டிருக்கேன், பாருங்கள். சரி வாங்க ஃபஸ்ட்டு டைரெக்டாக சால்வ் பண்ணி காட்டுறேன். பாயிண்ட் கேன்சலேஷன் மெத்தடில், டைரெக்ட் மெத்தடில். இங்கே பாருங்கள், இந்த கொஷின் நல்லா பாருங்கள். மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குது, சரிங்களா? டிவைடட் பை கீழே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது? 1 2 3 0 0 2 0 0 இருக்குது, 2 0 இருக்குது, தென் 1. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டெசிமல் இருக்குல்ல, 289 3 டெசிமல் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டெசிமல் இருக்குது? 2 0 1 2 3 மொத்தம் 5 டெசிமல் இருக்குது, சரிங்களா? அப்போ வேறு வேறையாக இருக்குது. இங்கே வேறு டெசிமல் வேல்யூ, இங்கே வேறு டெசிமல் வேல்யூவாக இருக்குது. ஸோ இது நம்ம வந்து கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். மேலேயும் சேமாக கீழேயும் சேமாக இருந்தால் நம்ம என்ன டேரெக்டாக கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்பர்ஸ் எழுதிட்டு. ஆனால் வேறு வேறையாக இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, மேலே வந்து 3 இருக்குது, கீழே வந்து 5 இருக்குது. அப்போ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நல்லா பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த 0.289 இருக்குல்ல, 0.289 0.00121 இருக்குல்ல, நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை மட்டும் கேன்சல் பண்ணிக்கிறேன், சரிங்களா? பாயிண்ட்டை மட்டும் கேன்சல் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக அப்படியே எடுத்துடுறேன். மீதி என்ன இருக்குது? 289 டிவைடட் பை 00121 இதை ஃபுல்லாக அப்படியே எழுதிக்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறங்கிறதுல அதை ஃபுல்லாக அப்படியே எழுதிக்கணும். புரிஞ்சிங்களா? பாயிண்ட்டை மட்டும் கேன்சல் பண்ணிட்டேன், மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிட்டேன். ஓகேங்களா? பாயிண்ட்டை மட்டும் கேன்சல் பண்ணிட்டேன், ரிமைனிங் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிட்டேன், 00121. புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது நம்ம இந்த நம்பரை மறுபடியும் முழு நம்பராக எழுதணும், 0 இல்லாமல், சரிங்களா? இப்போ இதை என்ன பண்ணணும்னா, இந்த நம்பரை வந்து அப்படியே மேலே எடுத்துகிட்டு போகிறோம். எப்படி எடுத்துகிட்டு போகிறோம்னா 10 பவர் மாதிரி கன்வெர்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? இப்போ இங்கே எத்தனை 0 இருக்குது? 2 0 இருக்குங்களா? 2 0னா 10 பவர் 2, 10க்கு மேலே 2. 1 0னா 10 பவர் 1. சப்போஸ் 3 0 வந்துச்சுன்னா 10 பவர் 3 அப்படின்னு சொல்லிட்டு மேலே எடுத்துகிட்டு போகிறோம். புரிஞ்சிங்களா? அதை தான் இப்போ பண்ண போகிறோம். ஸ்டெப்பில் பாருங்கள், 289 டிவைடட் பை 00121 இருந்துச்சுல்ல, நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 0 மேலே எடுத்துகிட்டு போகிறேன். எப்படின்னா இங்கே பாருங்கள், 289 இன்ட்டு 10 பவர் 2 டிவைடட் பை 121. இந்த 2 0 மேலே போயிடுச்சு. ஸோ 121 மட்டும் கீழே இருக்குது. புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 0வை மேலே எடுத்துகிட்டு போயிட்டேன். நம்மளுக்கு 10 பவர் 2, 3 0 வந்தால் 10 பவர் 3, 4 0 வந்தால் 10 பவர் 4. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அழகாக எழுதிக்கணும், ஓகேங்களா? ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன கிடைக்குன்னு பாருங்கள். புரிஞ்சிங்களா சொன்னது? நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக 100ன்னு எழுதியிருக்கேன். 10 பவர் 2னா என்னது? 100. ஸோ அந்த 100 தான் அங்கே இருக்குது. புரிஞ்சிங்களா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 289 10 பவர் ஸ்கொயர்னா 100. இந்த 121 அப்படி இங்கே வந்துடுச்சு, சரிங்களா? நல்லா பாருங்கள். இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக தோணும். நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த எல்லாமே ஸ்கொயர் வேல்யூ தான். நல்லா பாருங்கள், 100னா நம்மளுக்கு தெரியும், 10 ஸ்கொயர்னா 100, ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அடுத்த ஸ்டெப் பாருங்கள். 100னா 10 × 10, சரிங்களா? 289னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்கொயர் வேல்யூ வந்து எந்த அளவுக்கு தெரியுமோ அந்தளவுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். 17 ஸ்கொயர் தான் 289. அப்போ 17 × 17, 2 17. 121னா 11 × 11, ஓகேங்களா? 17 ஸ்கொயர் தான் 281, 10 ஸ்கொயர் தான் 100, 11 ஸ்கொயர் தான் 121, ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், உங்களுக்கு புரியும்.
புரிஞ்சிங்களா சொன்னது? 17 ஸ்கொயர். ஸோ ரூட்டு வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஏன்னா ரூட்டு உள்ள 2 நம்பர் இப்போ சப்போஸ் 11 × 11 என்ன பண்ணணும், ஒரு நம்பர் மட்டும் வெளியே எழுதணும். அதேமாதிரி 17 × 17னா ஒரு நம்பர் மட்டும் வெளியே எழுதணும். அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு நம்பர் மட்டும் வெளியே எழுதியிருக்கேன். 10 × 10 100 ஒரு 10 மட்டும் எழுதியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அடுத்த ஸ்டெப்பு. ஓகேங்களா? இதை நம்ம அப்படியே கேன்சல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம இந்த வந்து எல்லாமே ஸ்கொயர் ப்ராடக்டாக இருக்குது. ஸோ ஸ்கொயர் ப்ராடக்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். புரிஞ்சிங்களா? ஸோ கொடுத்துருக்கிறத அப்படியே நான் எழுதிட்டேன். 17 × 17 ரூட்டு கேன்சல் பண்ணிட்டேன். 10 × 10 ஒரு 10 எழுதிட்டேன். 11 × 11 ஒரு 11 எழுதிட்டேன். சரிங்களா? ஸோ அடுத்தது இதையும் அப்படியே சால்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சரு. 17 × 10 என்னது 170. அந்த 11 இப்படியே இருக்குது. அவ்வளோதான். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 170 / 11. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த பாயிண்ட்டை கேன்சல் பண்ணுறது, அதுக்கப்புறம் இது ஸ்கொயர் ப்ராடக்டான்றது குயிக்காக ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். நீங்கள் கேன்சல் பண்ண இதையும் கேன்சல் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தோணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கொயர் வேல்யூ 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் அப் டு 20 ஸ்கொயர் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் இது கொஞ்சம் குயிக்காக வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு 1லேருந்து 20 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்கொயர் வேல்யூ. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மு. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணலாம், டெசிமல் வேல்யூ அந்த பேஸ் பண்ணி பவர் ரூல் பேஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம். அதுதான் நாங்கள் சொல்ல வரேன், வேறு எதுவும் இல்லை. அதுதான் கொடுத்துருக்கேன். இதையும் பவர் ரூல் பேஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே ஆன்சர் தான் வரும். சரிங்களா? பவர் ரூல் பேஸ் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சம்மு. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.